சிவப்பரிசி தோசை மாவு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: சிவப்பரிசி 400 கிராம், தொளி உளுந்தம் பருப்பு 100 கிராம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஒன்றா போட்டு 3 தடவை கழுவி எடுத்துக்க போகிறோம். கழுவி எடுத்த அரிசி பருப்பில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை எப்பவும் போல் நார்மல் தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 8 மணி நேரத்துக்கு மூடி வச்சிருங்க. 8 hours ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான சிவப்பரிசி தோசை மாவு